நீங்க இதற்கு முன்னாடி வரைக்கும் ரெகுலரா ஏதோ ஒரு பாதையில நடந்து போயிட்டே இருக்கீங்க. அதுல வாகனம் ஓட்டுறீங்க, நடந்து போறீங்க. திடீர்னு ஏனோ ஒரு புது பாதையை தேர்ந்தெடுத்து அந்த புது பாதையில வந்து ரெகுலரா மறுபடியும் அதுலயே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுல உங்களுடைய வாகனங்களை செலுத்துறீங்க. அதை ரொம்ப நல்லா பராமரிக்கிறீங்க. ஏதாவது முச்செடிகள் வந்தா அதை வந்து அகற்றிடுறீங்க. நல்ல நல்ல பூச்செடிகளை வந்து சாலை ஓரங்கள்ல வந்து வைக்கிறீங்க. இந்த பாதையை நீங்க தொடர்ச்சியா யூஸ் பண்ணிட்டே வரீங்க. அந்த பக்கத்துல இருக்க பாதையை நீங்க அவ்வளவா கன்சிடரே பண்ணல. ஏதோ ஒரு நாள் போறீங்க வர்றீங்க. ஆனா இந்த புது பாதையில நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண என்ன ஆகும்? இந்த புது பாதை ரொம்ப வலிவடைஞ்சிரும். இந்த பாதை வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். நீங்க ஈஸியா உங்களுடைய எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியை காட்டும். அந்த முதல்ல யூஸ் பண்ண பாதை என்ன ஆகும்? நாளடைவுல மறைஞ்சு மறைஞ்சு நிறைய முச்செடிகள் வளர்ந்து செடிகள் வளர்ந்து அந்த பாதை இருந்த தடமே இல்லாம அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி உங்களுடைய பிரெயின்ல நீங்க ரிப்பீட்டேட்டிவா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க. அதை சார்ந்த நல்ல விஷயங்களை காமிக்க காமிக்க உங்களுடைய பிரெயின் இந்த புது பாதையை தேர்ந்தெடுத்துரும். அந்த விஷயம் சார்ந்த நெகட்டிவான விஷயங்கள் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஹெல்த்துக்காகவோ பணத்திற்காகவோ நல்ல வந்து நம்மளுடைய பிரெயின்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. நியூரல் பாத்வே வந்து கிரியேட் ஆகுது. இந்த பாத்வே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயங்களை அடையறதுக்கு நிறைய வழிகளை காட்டுறதுக்கு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ரேஸை வந்து தூண்டிவிடும். இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பிரெயினுக்கு நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சார்ந்த மனிதர்கள், அதை சார்ந்த வாய்ப்புகள், அதை சார்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள், இது எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துட்டு வரும். உங்களுடைய முக்கியமான இலக்கு சார்ந்த எண்ணங்களை தொடர்ச்சியா மினிமம் 21 days வந்து நீங்க உங்க பிரெயினுக்கு வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்களாக அஃபர்மேஷனா, ஸ்கிரிப்டிங்கா, விசுவலைசேஷனா, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஏதோ ஒரு டெக்னிக் மூலமா அதுகிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அதற்கான பாதையை பிரெயின்ல உருவாக்கும். அதே போல இந்த யூனிவர்ஸ்லயும் ஒரு பாதையை உருவாக்கி உங்களுடைய இலக்கு அடையறதுக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. இப்படி நம்மளுடைய இலக்கு அடையறதுக்கு எத்தனையோ ஈர்ப்பு விதி பயிற்சிகள் இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னா விசுவலைசேஷன் மெத்தட். அந்த மெத்தடை நிறைய பேர் தப்பா பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சில இடங்கள்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும், ரிசல்ட்ஸ் கிடைக்காம போயிருக்கும். ஒரு சிலருக்கு விசுவலைசேஷனா என்னன்னு தெரியாம இருக்கும். நீங்க எப்படி இந்த விசுவலைசேஷனை இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா பண்றது அப்படின்ற ட்ரிக்ஸை தான் இன்னைக்கு நம்மளுடைய காணொலியில வந்து பார்க்க போறோம். ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் இந்த விசுவலைசேஷன் மெத்தட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்த நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய கான்சியஸ்ல அதை வந்து நான் பதிவு பண்ணணும். என்னுடைய சப்கான்சியஸ்ல அதை பதிவு பண்ணணும். அந்த சப்கான்சியஸ் எப்போ ஓப்பனா இருக்கும்? நம்மளுடைய ஆல்ஃபா தீட்டா பிரெயின் வேவ்ஸ்ல அது ஓப்பனா இருக்கும். அந்த இடத்துக்கு இந்த மெடிடேஷன், இந்த விசுவலைசேஷன் மெத்தட் வந்து உங்களை எடுத்துட்டு போகும். பிளஸ் ஏதோ ஒரு விஷயத்த நான் யோசிக்கிறேன் அப்படின்னா குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் படி ஆல்ரெடி அந்த விஷயம் இந்த உலகத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 crore மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது ஆல்ரெடி இந்த குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன்ல ஆல்ரெடி எங்கேயோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. நான் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதை நான் ஈர்க்கணும், என்னுடைய வாழ்க்கையில ஈர்க்கணும்னா அதற்கேற்ற ஒரு காந்த சக்தியா நான் மாறணும். இப்போ ஒரு ஆணியை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு காந்தத்தை வச்சு. அப்ப அதற்கு ஒரு சின்ன காதமே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். ஆனா நீங்க ஒரு பெரிய வாகனத்தை தூக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன காந்தத்தை வச்சு உங்களால அந்த வாகனத்தை தூக்க முடியுமா? அந்த இரும்பு வாகனத்தை முடியாது. அதற்கேற்ற ஒரு பெரிய காந்தம் நமக்கு தேவை. அதே போல உங்களுடைய இலக்கு என்னவோ அதற்கேற்ற ஒரு ஃப்ரீக்வன்சில நீங்க மாறணும். அந்த விஷயத்த இந்த விசுவலைசேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வரும். ஸோ நார்மல் விசுவலைசேஷன் பிளஸ் குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன், அதையும் தாண்டி முக்கியமா ஸ்பிரிச்சுவலையும் இங்க இணைச்சிருக்காங்க. நான் அல்ல, இந்த பிரபஞ்சம் தான் நான், எனக்குள்ளதான் இந்த யூனிவர்ஸ் இருக்கு, அகம் பிரம்மாஸ்மின்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கு, நான் யூனிவர்ஸ்குள்ள கலந்துட்டேன். ஸோ நானே யூனிவர்ஸ்னு இருக்கும்போது என்னால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. இந்த 3 கான்செப்டையும் சேர்ந்த விசுவலைசேஷன் மெத்தடை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்க. இதை எப்படி பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும், நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் எப்படி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, லைக் ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க,
ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஒரு லைஃப் கோச், NLP எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால எங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய லைஃப்பை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும், உங்கள் ட்ரீம் லைஃப்பை நீங்கள் வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுடைய மெத்தடுக்குள்ளே நம்ம போயிடலாம். சில நேரங்களில் நம்ம எத்தனையோ ஸ்கிரிப்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். லைக் 369, 555 இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் ஸ்கிரிப்டிங் மெத்தடோ இல்லை இன் டீடைல் ஸ்கிரிப்டிங் மெத்தடோ நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் மிரர் மேனிஃபெஸ்டேஷன் எத்தனையோ மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. விசுவலைசேஷன் கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏதோ இடங்களில் வந்து நமக்கு வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆகாமல் போயிருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள், நான் வந்து இப்போ எப்படி யோசிக்கிறேன் அப்படின்றது, அண்ட் என்னுடைய எமோஷன், அதை அந்த கோலை நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு, ஐயோ நான் இதில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவேனா அப்படின்ற பயம், என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னுடைய மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற பயம், இந்த மாதிரி என்னுடைய எமோஷன்ஸும் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷனை வந்து தடுத்து நிறுத்தும். அண்ட் காலம், பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள் இது மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஃபியூச்சரை பற்றின பயம், இது எப்படி நடக்க போதோ அப்படின்ற அந்த டைமிங்கும் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த விசுவலைசேஷன் மெத்தடில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஒளி வடிவில் வந்து நம்மளை வந்து கற்பனை பண்ணிக்க போகிறோம். ஸோ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இணையணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அது எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான டைம் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் அல்லது லேட் நைட், நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 20 நிமிடங்கள் அல்லது தூங்கி எந்திரிச்ச ஒரு 20 நிமிடத்துக்குள்ளே இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிடணும். இல்லை மேம் நான் டே டைமில் தான் பண்ண முடியும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இது ஈஸியாக உங்களை வந்து உங்கள் பிரெயின் வேவை ஆல்ஃபா அண்ட் தீட்டா ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மெத்தட்னால நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஏர்லி மார்னிங் பண்ண முடியாது, நைட்டும் நான் எல்லா வேலையை பார்த்துட்டு படுப்பேன் அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பீங்க. சில பிஸ்னஸில் இருப்பீங்க, காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து அன்னைக்கான பிளான் பண்ணணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா கிளைண்ட்ஸுக்கும் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மெத்தடை வந்து நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் மார்னிங் பண்ணும்போது அதுக்கு பெனிஃபிட்டை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்களை மூடி நிதானமாக உட்காந்துக்கோங்க. ஒரு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத பிளேஸை வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நிதானமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவாங்குங்க. ஒரு 5 ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ரொம்ப டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இல்லை வேறு மூச்சு பயிற்சிகள் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை பண்ணி பிரபஞ்சத்தில் ஒரு புள்ளி மாதிரி நம்மளை இமேஜினேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெடிடேஷன், நீங்கள் ஆல்ரெடி ஒரு தியான வகுப்பில் வந்து இணைஞ்சிருக்கீங்க. லைக் வந்து பிரம்மகுமாரிஸோ வேதாத்ர மகரிஷியோ இல்லை ஓஷோ இந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான தியான பயிற்சிகள் எல்லாமே நீங்கள் ஒரு ஒளி மாதிரி தான் உங்களை வந்து கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இது புதுசாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராக்டிஸஸை வந்து நான் சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா இந்த ப்ராக்டிஸை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐப்ரோஸ்க்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த 2 புருவ மத்திக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வாங்க. உங்களுடைய நெற்றி பகுதி, பின்தலை பகுதி எல்லாமே மறைஞ்சு அப்படியே நீங்கள் காற்றோட காற்று அந்த இடம் கலந்துருக்க மாதிரி. அடுத்து 2 காதுகளுக்கும் இடைப்பட்ட அந்த முகம், நம்மளுடைய பின்தலை பகுதி எல்லாமே காற்றோட காற்றை கலந்து அப்படியே நம்ம பிரபஞ்சத்தோட மறைஞ்சிட்ட மாதிரி ஒரு வெற்றிடம் அங்கே கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. சேம் கீழே உங்களுடைய கற்பனையை கொண்டுட்டு வாங்க. உங்களுடைய தொண்டை பகுதி ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சு அங்கே ஒரு வெற்றிடம், ஒரு ஹோல் கிரியேட் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய மேல் வயிற்று பகுதி வரைக்கும் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே வயிற்றுல இருந்து உங்களுடைய கால்கள் வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு கற்பனையை பண்ண போறீங்க. அதற்கடுத்து உங்களுக்கு தலை மேலே ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப் ஃபுல்லாத்தையும் நல்லா டீப்பாக ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய ரூஃப் வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க. அடுத்து அந்த உங்களுடைய வீட்டின் மேல் பகுதியே இல்லை, வானம், இந்த பிரபஞ்சம் வரைக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒரு வெற்றிடம், அது ரொம்ப டீப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். இதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுலேருந்து கீழே பூமி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வெற்றிட பகுதியை நீங்கள் ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். இது உங்களுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் தனியாக வந்து இது மெடிடேஷன் பயிற்சியாகவே நான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலில் தரேன். இந்த வெற்றிடமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான பயிற்சி. இந்த வெற்றிடமாக நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பிரபஞ்சத்தோட கலந்துட்டீங்க. அங்கே நீங்கள் ஒரு புள்ளியாக மட்டும் இருக்கீங்க. இதுதான் முக்கியமான இடம். இந்த புள்ளியாக மட்டுமே கொஞ்ச நேரம் நினைச்சிருங்க.
இந்த இடத்துல உங்களுடைய பிரெயின் வேவ்ஸ் வந்து ஆல்ஃபா ஆர் தீட்டா பிரெயின் வேவா இருக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு இடமாக இருக்கும். இதே டைம்ல உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஹை எனர்ஜியா இருக்க போது நீங்க ஒரு புள்ளியா பிரபஞ்சத்துல இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அது ஆல்ரெடி நடந்த மாதிரி ஒரு இமேஜை கொண்டுட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு பிக்சர். ஆர் நீங்க வந்து ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்றீங்க. உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்ற மாதிரியான ஒரு இமேஜ். நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. ஒரு பெரிய சூப்பர்வான வீடுல நீங்க கிரகப்பிரவேசம் பண்ற மாதிரியான ஒரு இமேஜ். உங்களுக்கு பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க. நீங்க ரொம்ப ஹாப்பியா ஒரு குழந்தைய டெலிவரி பண்ணி உங்க கைகள்ல ஏந்தி இருக்க மாதிரி நீங்க ஒரு இமேஜ். இந்த மாதிரி உங்களுடைய இலக்குக்கு ஏற்ற மாதிரியான படத்தை கற்பனை செய்யணும். கற்பனை செஞ்சதுக்கு அப்புறமா முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, நிஜமா நினைச்சு பாருங்க. உங்களுடைய இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய இதயத்திலிருந்து ஒரு நன்றியை இந்த பிரபஞ்சத்துக்கு செலுத்தணும். உங்களை சுற்றியே இருக்கவங்களுக்கு நன்றி செலுத்தணும். அந்த இலக்கு அடைகிறதுக்கு இந்த இலக்கு அடைகிறதுக்கு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன உதவி செஞ்சுச்சோ அது எல்லாத்துக்கும் நீங்க நன்றி செலுத்தணும். அப்படின்னா இதயத்திலிருந்து ஒரு நன்றியை வந்து நீங்க செலுத்துவீங்க இல்லையா, அதை மனப்பூர்வமா இப்பயே யூனிவர்ஸ்க்கு நீங்க நன்றி செலுத்துங்க. ஆல்ரெடி அந்த விஷயம் எனக்கு லைஃப்ல நடந்துருச்சு. ஸோ நான் எந்த அளவுக்கு கிராட்டிடியூட அந்த யூனிவர்ஸ்க்கு செலுத்துவேனோ அந்த அளவுக்கு நன்றியை வந்து மனதார தெரிவிங்க. இதுதான் இந்த மெத்தடோட ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட். ஸோ இதை நீங்க உணர்ச்சி பூர்வமா ஒரு கிராட்டிடியூட் செலுத்தும் போது ஈஸியா உங்க லைஃப்ல வந்து அந்த விஷயம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆக போகுது. இந்த மெத்தடை நீங்க கரெக்டா தான் பண்றீங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களோட உடல் வந்து ரொம்ப லேசா இருக்கிறத வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னா அந்த சேரை வந்து நம்மளால வந்து இப்போதைக்கு உணர முடியாது. ரொம்ப லேசா வந்து உங்களுடைய உடலை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப காமா ஃபீல் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த மெத்தட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு தூக்கம் வரும். ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய இலக்கை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு எத்தனையோ டெக்னிக்ஸ் இருந்தாலும் விசுவலைசேஷன் டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதுலேயும் வந்து சில்வா மெத்தடு, பாப்ஸோட மெத்தட்ஸ்னு நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் இந்த மெத்தட் வந்து ஜோ டிஸ்பென்சாவோட மெத்தட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, நம்மளுடைய பிரெயின் வேவ்ஸையும் இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த விசுவலைசேஷன் மெத்தட் வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அட்லீஸ்ட் 21 days இது வந்து இதை வந்து கண்டினியூவாக பண்ணுங்க. உங்களுடைய இலக்கு அடையத்தட்டுக்குமே இந்த விசுவலைசேஷன் பயிற்சியை வந்து பண்ணுங்க. இது கூட கிராட்டிடியூட் எழுதுற பயிற்சியும் நீங்க பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இதே போல உங்களுடைய இலக்கை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோல நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.